வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 6 verse 4-8. ஸோ சங்கீதம் 6வது அதிகாரம் அதில் 4லேருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம நேற்று பார்த்ததுலேருந்து டேவிட் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெபத்தை இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் எடுத்துகிட்டு போகிறாரு, ரொம்ப ஆழத்தில் எடுத்துகிட்டு போகிறார். ஸோ நம்ம நேற்று பார்த்ததுல என்ன பண்ணார், அவர் அழுது he was lamenting to God, அழுது என்ன சொல்லிகிட்டு இருந்தார், ஆண்டவருக்கு ஒரு அப்பீல் போட்டுக்கிட்டு இருந்தார், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தார். நான் இப்போ இதில் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கல, ஆண்டவர் நீங்கள் எனக்கு வச்சுருக்க பிளானை காட்டுங்கன்னு கேட்கல, இல்லைனா எனக்கு வர கஷ்டத்துக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்கல. என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கு என் மேலே வச்சுருக்க அன்புனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், இறங்கி எனக்கு உதவுங்கன்னு சொல்கிறார். எதனால் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லாமல் பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்பு, த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் தட் யூ ஹேவ் ஆன் மீ, த்ரூ தட் ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் மீ. ஸோ டேவிட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன ஞாபகப்படுத்துகிறாரு அவருக்கே. என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தட் இஸ் ரிமைண்டிங் காட் தட் the dead do not praise him. இது ஒரு மேனிப்புலேஷன் டாக்டிக் இல்லை, இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணல, அவர் ட்ரிக் பண்ணலை. அதாவது இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா, இறந்தவங்களாம் அவங்கள துதிக்க மாட்டாங்க, நான் துதிக்கிறேன்னு அவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட எதுவும் பண்ணல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஞாபகப்படுத்துகிறார், ஆண்டவர் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்புனால் இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த 4 வசனத்தோட சம்மரி. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேர்ஸ் verse 8. ஸோ Psalms chapter 6 verse 8 which says, "Depart from me all you workers of iniquity, for the Lord has heard the voice of my weeping." நான் அப்படி சொல்கிறேன், "Depart from me all you workers of iniquity, for the Lord has heard the voice of my weeping." ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே வெரி சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ இங்கே டேவிட் ஒரு நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு நல்ல நிலைமையில இல்லை. அவர் மென்டல் ஸ்டேட்டும் நல்லா இல்லை, அவர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் நல்லா இல்லை, எமோஷ்னல் ஸ்டேட்டும் கண்டிப்பாக நல்லா இல்லை. ஆனாலும் அவர் என்ன கான்ஃபிடென்ஸோட, என்ன விசுவாசத்தோட ஜெபத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறேன், நீங்கள் என் மேலே வச்சுருக்க அன்புனால், அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்னால் இறங்கி எனக்கு தயவு கொடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ என்னென்னா, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோமா, நார்மலாக நம்ம when we are feeling down, அதாவது வாழ்க்கையில் அடிபட்டுறோமோ, எந்த சூழ்நிலையோ நம்மளை நம்ம கீழே விழுகிற நேரத்தில் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோன்னா, இல்லை நம்ம தப்பு பண்ணியும் கீழே இறங்குறோம், இல்லை தப்பு பண்ணி கஷ்டப்படுறோம், அனுபவிக்கிறோம், அதுக்கு பின்விளைகள்லாம் என்ன நினைப்போன்னா, I am not worthy to talk to God, I am not worthy to take my prayers with God, take up my prayers with God. So we feel that because of my mistakes, because of my own actions, I am not worthy enough to take my prayers to God. இல்லைனா என்னோட மென்டல் ஸ்டேட் இப்படி இருக்குது, அதனால இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் பிரோஜனம் இல்லை, நான் கொஞ்சம் என் கோவம்லாம் போட்டோம், இல்லைனா என்னோட எல்லாமே காம் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட போய் என் ஜெபத்தை கொண்டு போகிறேன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தள்ளி வச்சுட்டு பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஆனால் வெரி சிம்பிளாக சொல்லணுன்னா, இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன ஞாபகத்துறேன்னா, we do not require to be in a perfect state to take our prayers to God. அதாவது நம்ம ஒரு சிறப்பான சூழ்நிலை இருந்தால் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. நம்ம எவ்வளோ ஒரு மெஸ்ஸாக இருந்தாலும், அதான் எவ்வளோ ஒரு குழப்பத்தில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு சிக்கலில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு வழியில் இருந்தாலும், எப்போவுமே என்ன பண்ணலாம், தைரியமாக நம்ம முழு உள்ளத்தோட ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஜெபத்தை எப்போவுமே கொண்டு போகலாம். அதாவது வெரி சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு நியூ பார்ன் பேபி, ஒரு குழந்தை பிறந்தா ஸ்டார்டிங்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அந்த குழந்தை எப்போ அழுவும் தெரியாது, எப்போ தூங்கவும் தெரியாது, எப்போ எழும்பும் தெரியாது. ஸோ நம்மளோட ஸ்கெட்யூல்லாம் என்ன, நம்ம போட்டிருக்க நான் எப்போவுமே இப்போ தூங்குவேன், இப்போ எழும்புவேன், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நியூ பார்ன் பேபி வந்தால் அது ஃபுல்லாக என்ன ஆகும், பிளானே ஸ்கெட்யூலே டிஸ்டர்ப் ஆகிடும். திடீர்னு நைட்டு 1 மணிக்கு எழும்ப வேண்டியதாக இருக்கும், 2 மணிக்கு எழும்ப வேண்டியதாக இருக்கும், எப்போது தூங்குவோன்னு தெரியாது, நம்ம தட்ஸ் வாட் உங்கள் என்டையர் ஸ்கெட்யூல் வில் பி கம்ப்ளீட்லி டிஸ்கம்பாபுலேட்டட்னே சொல்லலாம். லைக் நீங்கள் வருஷமாக இப்படி வாழ்ந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் டக்குன்னு மாறிடும். ஆனாலும் என்ன பண்ணுவோம், ஆஸ் குட் பேரண்ட்ஸ், நல்ல பெற்றோராக நம்ம என்ன பண்ணுவோம்,
அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் அந்த குழந்தைய எப்போது நைட்டு எந்த டைமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு என்ன பண்ணுவோம், பார்த்துப்போம். 1 மணிக்கு அழுவுறியா, நான் எழும்புகிறேன், பரவாயில்ல. நம்ம என்ன சொல்ல மாட்டோம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகிட்டு வரேன், ஏன்னா இப்போ தான் நான் படுத்த 5 நிமிஷத்துலேயே குழந்தை அழுகுது, குழந்தை, நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லுவோமா? இல்லை. we immediately take charge, we immediately take action, we don't tell the baby to wait, let me recharge and come. சிமிலராக தான் இங்கே என்ன டேவிட் எதிர்பார்க்குறாரு ஆண்டவர்கிட்ட. I have also made mistakes, ஆனால் just like the parent goes to the baby, God come to me, even though I'm a mess, even though I am in a completely disorderly state, completely messed up, I am coming to you just like the parent. அந்த பெற்றோரும் என்ன, அந்த குழந்தை எப்போ அழுதாலும் எடுக்கிறதோ அதே மாதிரி நானும் எப்போ அழுதாலும் நீங்கள் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க உங்கள் அன்பில். ஆண்டவர் என்ன இருப்பார், எப்போவுமே அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார் அவர் அன்பில் மாறாதவர். he loves you forever. அவர் என்ன சொல்ல மாட்டார், சரி இவன் தப்பு பண்ணிட்டான்னால இவன் மேலே எனக்கு கொஞ்சம் தான் அன்பு, இல்லை இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னால இவன் மேலே அன்பு குறைஞ்சிச்சு, அப்படிலாம் இல்லை. அதை தான் டேவிடுங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஞாபகப்படுத்துறார். லைக் நோ மேட்டர் த டைம், நோ மேட்டர் ஆர் எமோஷ்னல் ஸ்டேட் ஆர் மென்டல் ஸ்டேட் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போவுமே நேற்று பார்த்த மாதிரி முழு உள்ளத்தோட என்ன சூழ்நிலை இருந்தாலும் கொண்டு போனால் எப்போவுமே என்ன பண்ணுவார் அவர், he is always there for us. அந்த நடுராத்திரியில் குழந்தை அழுந்தால் எப்படி பெற்றோர்கள் எடுப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் நம்ம அப்போ அழுது ஜெபிச்சா எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் எப்போவுமே என்ன இருப்பார், he is always ready to hear our prayer. அதுதான் இங்கே நம்மளுக்கு டேவிட் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் த டேக். என்ன பண்ணலாம் அதுக்காக நம்ம ஜெபத்தையும் என்ன பண்ணோம், டைம் இந்த டைமில் ஜெபம் பண்ணக்கூடாது, எந்த டைமில் ஜெபம் பண்ணக்கூடாதுலாம் இருக்கக்கூடாது. எப்போ டைம் கிடைக்குதோ, நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும், நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும், என்ன இருந்தாலும், எப்போ வாட் எவர் பி த சர்க்கம்ஸ்டான்சஸ், எப்போவுமே என்ன பண்ணலாம், நம்ம தைரியமாக we can take our prayers to God. ஆண்டவர் இப்போ பண்ண கேட்க மாட்டார், நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ என் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டேன். do not ever think like that, do not ever underestimate God like that. ஆண்டவரை நீங்கள் அப்படி குறைச்சி இடமே போடாதீங்க. do not underestimate God like that, because அவரோட கிருபை, அவரோட கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஆல்வேஸ், அண்ட் he will always help us to be strong. நம்ம அவருக்கு இழப்போனால் அவர் நம்ம எப்போவுமே தருவார், நம்மளுக்கு அந்த பலன் தருவார். he will always give us the strength. ஸோ ஃபஸ்ட் ரிமைண்டர் என்னென்னா, நம்ம என்ன சூழ்நிலை, நோ மேட்டர் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் ஸ்டேட்டஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட தைரியமாக கொண்டு போகலாம். ஏன் இங்கே டேவிட் இஸ் ரிமைண்டிங் அஸ் பிகாஸ் of his steadfast love, because of God's steadfast love. அவரோட மாறாத அன்புனால எப்போவுமே என்ன பண்ணுவார் அவர், he will always be there for us. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord, and thank you for this reminder through David, which shed a wonderful light on your love and your steadfast nature, Lord. You are not changing, you are everlasting, Lord. And Lord, give me the wisdom and the strength and the memory to remember that no matter how fallen I am, no matter how weak I am, no matter how much I mess up, that you are always there to pick me up, Lord. In Christ's name I pray. Amen.